Praise the Lord. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் இந்த இரவு 7 மணிக்கு நாம் தேவ சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்கவும், தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கவும், அதன் மூலமாய் நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய எல்லா ஸ்தலங்களிலும் தேவ மகிமை வெளிப்படுகிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட தேவ பிரசன்னமே நம்முடைய அடையாளம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாப்பா, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமைதான் எங்களுக்கு அடையாளமாய் காணப்பட வேண்டும். ஆமாண்டவரே, உம்முடைய மகிமைக்கென்றே எங்களை நீர் உருவாக்கி இருக்கிறீர், சிருஷ்டித்திருக்கிறீர். ஆகவே நீர் எங்களிலே மகிமைப்படுவீராக. நாங்கள் மகிமைப்படுத்த உதவி செய்வீராக. ஹalleluya. நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. நாம் பாடும் பொழுது தேவனுடைய ஆமென் ஹalleluya நாமம் மகிமைப்படுகிறது. நாம் பாடும் பொழுது ஆமென் அந்த தேவனுடைய மகிமை சத்துருவின் சகல வல்லமைகளை நிர்மூலம் பண்ணுகிறது. ஆம், நாம் பாடும் பொழுது ஆண்டவரே நீங்க மீட்டுக்கொண்டே என்னுடைய ஆத்துமா கம்பீரிக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆமென் ஆண்டவரே நாங்கள் பாடும் பொழுது எங்கள் உதடு, எங்கள் ஆன்மா ஆண்டவரே அது கம்பீரித்து பாடுது. தேவ சமூகத்தில் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். மீண்டும் பாடுவோம். பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும், நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். நான் பாடுவேன், நான் துதிப்பேன், இரவு பகல் என் நேரமும். துதியா என் நாவு நிறைந்து இருப்பதாக சொல்லுவோம். துதியால் என் நாவு நிறைந்து இருப்பதாக கரங்களை உயர்த்தி நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். ஐயா, எங்கள் ஆத்துமா நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஆமாண்டவரே, உங்க சமூகத்துல நாங்கள் உம்மை துதிப்பது எங்க வாழ்க்கையில தந்த எத்தனை பெரிய ஆசீர்வாதம். எப்போதும் நான் தேடும் கண்மலை நீர்தானே. சேர்ந்து சொல்லலாமா? நீங்க தான் என்னுடைய கண்மலை, புகலிடமும் காப்பகமும் எல்லாம் நீர்தானே. புகலிடமும் காப்பகமும் எல்லாம். அதனால நல்ல கை தட்டி நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே, நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். இயேசுவே, நீர் மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழுகிறது.
ஆம் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம். கருவறையில் இருக்கும் போது கர்த்தர் என்னை பராமரித்தீர். சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து? ஆமாப்பா, கருவறையில் இருக்கும் பொழுது என்னை பராமரித்தீரே. ஆம் தெய்வமே, குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். ஒரு குறைவின்றி குழந்தையாக வெளியே கொண்டு வந்தீர். அதனால உங்களை நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுகிறது என்ற நம்பிக்கையோடு நாம் ஆராதிக்கிற தேவன் நம் நடுவிலே உலாவுகிறார் என்ற நம்பிக்கையோடு, ஹல்லேலூயா, நம்பிக்கையோடு துதிப்பே. பாடும்போது என் உதடு கெம்பீரித்து மகிழும். மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். ஆமாண்டவரே, இளமை முதல் இதுவரையிலும் பாடுவோம். இதுவரையில் நீரே என் எதிர்காலம். சொல்லுங்க. இளமை முதல் இதுவரையில் நீரே என் எதிர்காலம். நீர்தானே, நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். நீர்தானே என் தலைவர், நோக்கமும் நம்பிக்கையும். அதனால நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. சேர்ந்து பாடுவோம். நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நான் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீங்க மீட்டுக்கொண்ட என் ஆன்மா அக்களித்து அகமகிழும். முதிர் வயதானாலும் நடத்துவார், ஆனாலும் தள்ளி விடாதவரே. சொல்லுங்க. முதிர் வயது ஆனாலும் தள்ளி விடாதவரே. பலன் குன்றி போகும்போது கை விடாதவரே. பலன் குன்றி போகும்போது கைவிடாத, அதனால் அவரை துதித்து நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பேன். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. நாள்தோறும் உம்மை துதிப்பே. நம்பிக்கையோடு துதிப்பே. நாள்தோறும் உம்மை துதிப்பேன். சொல்லுவோம் ஆண்டவரை பார்த்து. நம்பிக்கையோடு துதிப்பே. நாங்கள் பாடும்போது என் உதடு கம்பீரித்து மகிழும். நீங்க மீட்டுக்கொண்ட என் ஆன்மா கம்பீரித்து அகமகிழும். கர்த்தரை துதிக்கும் பொழுதே நம்முடைய ஆத்துமா ஏன் துள்ளுகிறது?
அந்த ரட்சிப்பின் சந்தோஷம். நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. நரகாக்கினையிலிருந்து, கோபாக்கினையிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டோம். அந்த கிருபை நினைக்கும் பொழுதெல்லாம் நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். சொல்லலாமா? நாள்தோறும் உம்மை துதிப்பேன், நம்பிக்கையோடு துதிப்பேன். ஹல்லேலூயா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். மறைவிடமே, எங்கள் உறைவிடமே, கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய அன்பு எத்தனை பெரியது, உம்முடைய கிருபை எத்தனை பெரியது, உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. பிரியமானவர்களே, இந்த ஆராதனையினுடைய ஆழங்கள் என்னவென்றால், தேவ சமூகத்தில் வரும் பொழுது நன்றி நிறைந்த இதயத்தோடு கூட, அதாவது நன்றி பாடல்களோடு கூட அவருடைய சமூகத்துக்கு வரணும். அந்த ஆராதனையுடைய இன்னொரு ஆழம், துதி பாடல்களாலே அவரை துதிக்கணும். இதைத்தான் சங்கீதம் 104:5 வசனங்கள், ஆமென், அருமையான எளிமையான மொழிபெயர்ப்பு சொல்கிறது. நன்றி பாடல்களோடு கூட அவருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசிக்கணுமா? துதி பாடல்களோடு கூட அவருடைய பிரசனத்திற்குள்ளே நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டுமா? பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நன்றி பாடல்கள், துதி பாடல்கள் நம்மை அந்த ஆராதனை ஆழங்களுக்குள்ளே கொண்டு செல்லும், மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கொண்டு செல்லும். இந்த நாளிலும் கூட நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்வோம், அவரால் செய்ய முடியாதது ஒன்றுமில்லை. அவர் சர்வ வியாபியாயிருந்து சர்வ வல்லமை உள்ளவராய் எதையும் செய்ய அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். நமக்காய் அநாதி தேவன் காலங்களை மாற்றுவார், சூழ்நிலைகளை மாற்றுவார். எத்தனை பேரால் விசுவாசிக்க முடியாது? அப்படி யோபு கர்த்தரை துதித்தார். தேவரீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் சொல்லும், ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது என் வாழ்க்கையில ஒருபோதும் தடைபடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல, அவனுடைய சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற நம்ம ஹல்லேலூயா ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி துதிப்போம். ஆண்டவரே, நீங்க செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாது, ஒருபோதும் தடைபடாது. தேவ சமூகத்தில் சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது. நாங்கள் விசுவாசிக்கிறோம். நல்ல கரம் தட்டி இந்த பாடலை நாம் எல்லாம் சேர்ந்து பாடுவோம். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் அதை தடுப்பவன் யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நல்ல கரம் தட்டி பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தரை துதிப்போம் நம்ம எல்லாம் சேர்ந்து. நான் கலங்கி நின்ற பொழுதெல்லாம் கலங்காதே என்று சொன்னவர், திகைத்து நின்ற போது திகையாதே என்று சொன்னவர் கரம் பிடித்து நடத்துவார். கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே,
திகைத்து நின்ற போது திகையாதே என்றாரே. கலங்கி நின்ற போது கலங்காதே என்றாரே. திகைத்து நின்ற போது திகையாதே என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை என்றும் விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் கரம் பிடித்து நான் உன்னை விட்டு விலகேன், நான் உன்னை என்றும் கைவிடேன் என்றாரே. தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் முடியாது என்று சொல்லும் எல்லா காரியத்தையும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவரால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? முடியாது என்றபோது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. முடியாது என்றபோது முடியும் என்றாரே. மனம் தளர்ந்த போது திடன் கொள் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. கர்த்தர் எந்தன் அருகில் நின்று நான் உனக்காயாவும் செய்வேன், உன் தேவை பார்த்து கொள்வேன் என்றாரே. நல்ல கை தட்டி, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. சர்வ வல்லமை உள்ளவர் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? சொல்லுங்க. கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைப்படாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். கரங்களை உயர்த்தி, என்னை சுற்றி உள்ள கண்கள் தேவ மகிமையை பார்க்கும். என்னை சுற்றி உள்ள கண்கள் என் அற்புதத்தை, எங்கள் அதிசயத்தை, எங்கள் வாழ்வில் நடக்கும் நன்மைகளை அது பார்க்கும். நிச்சயமாய் இது எதனால் சாத்தியப்பட போகிறது? தேவ கிருபையினால். ஆம் பிரியமானவர்களே, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு செய்யும் அதிசய கிரியைகளை ஜனங்கள் பார்க்கும் பொழுது, யாக்கோபுக்கு நல்ல விசேஷங்கள், நல்ல காரியங்கள் நடந்தது என்று சொல்லி தேவனை துதிக்கிற அந்த நாவுகள் எழும்ப போகிறது, அந்த சத்தம் தொனிக்கப்பட போகிறது. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். நிச்சயம் அதை பார்க்க போகிறது. அந்த நாட்கள் நமக்கு எதிராய் இருக்கிறது. எத்தனை பேரால் விசுவாசிக்க முடிகிறது? ஆகவே தேவ ஜனமே, அன்றைக்கு மாம்சத்தினாலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள் தேவனுடைய ஜனங்களாய் அங்கீகரிக்கப்பட்டார்கள். அவர்களை தேவன் தம்முடைய ஜனம் என்று காட்டினார்.
பிலிப்பியர் 3 அதிகாரம் 3 வசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாயிராமல் ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள். அன்றைக்கு சரீரத்தின் மூலமாய் பாருங்கள், அந்த விருத்த சேதனம் தேவன் உடன்படிக்கை செய்கிற அந்த அடையாளம் சரீரத்திலே செய்யப்பட்டது. இந்த விருத்த சேதனம் பண்ணின தேவ ஜனங்கள் பாருங்க, பழைய உடன்படிக்கையிலே இவர்கள் தான் தேவ ஜனம் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள். இது ஒரு அடையாளம். விருத்த சேதனம் என்பது பழைய உடன்படிக்கையிலே ஒரு அடையாளம். ஆனால் புது உடன்படிக்கையிலோ ஆவியினாலே தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம். பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக பாருங்க நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். பாருங்க, இதுதான் புதிய உடன்படிக்கையின் விருத்த சேதனம். இதுவே அடையாளமாய் காணப்படுகிறது. தேவனை ஆராதிக்கும் தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களையும் என்னையும் புதிய உடன்படிக்கையின் விருத்த சேதனம் கொண்ட தேவ ஜனமாய் இந்த உலகத்தில் தேவன் தம்முடைய ஜனத்தை அடையாளப்படுத்த விரும்புகிறார். அன்றைக்கு பழைய உடன்படிக்கையிலே சரீரத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனம் தேவ ஜனமாய் அவர்களை அங்கீகாரம் பெற்று அவர்களை தேவ ஜனமாய் இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தியது. புது உடன்படிக்கையில் அப்படி அல்ல. தேவனை ஆவியிலே ஆராதித்து கிறிஸ்து இயேசுவை மேன்மை பாராட்டுகிற தேவ ஜனம். ஆம், அது புது உடன்படிக்கையின் விருத்த சேதனம். தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் புது உடன்படிக்கையின் ஜனமாய் அடையாளப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? அன்றைக்கு சரீரத்தில் செய்யப்பட்ட அந்த விருத்த சேதனத்தை கொண்ட பழைய உடன்படிக்கையின் ஜனத்திற்கு தேவன் மகத்தான காரியங்களை செய்திருப்பாரானா? புது உடன்படிக்கையின் விருத்த சேதனமாகிய ஆவியில் தேவனை ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் மேன்மை பாராட்டுகிற தேவ ஜனமே, உனக்கும் எனக்கும் தேவன் வைராக்கியம் கொண்டு, ஆகவே தான் பவுல் இப்படி சொல்லுகிறார், ஒளிந்து போகக்கூடிய அந்த ஊழியமே அவ்வளவு மகிமை உள்ளதாய் இருக்குமானால், ஆம், பழைய உடன்படிக்கையே அவ்வளவு மகிமை உள்ளதாய் இருக்குமானால், கிறிஸ்து இயேசுவால் தொடங்கப்பட்ட, கிறிஸ்து இயேசுவானவராலே ஆரம்பிக்கப்பட்ட ஆம் இந்த புதிய உடன்படிக்கை, அந்த மகிமையான ஊழியம், அந்த மகிமையான புதிய உடன்படிக்கை ஆசீர்வாதங்கள் எவ்வளவு மேன்மை உள்ளதாய் இருக்கும். நான் இப்படி உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்கள் ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில், ஆம், இந்த உலகத்தின் நன்மைகளில், அந்த மறுமைக்குரிய நன்மைகளில் ஆசீர்வாதமாகவே இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசித்து சொல்ல முடிகிறது? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும், சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். ஆம், ஆராதனின் ஆழங்களுக்குள்ளாய் செல்லுவோம். தேவ சமூகத்தில் இருக்கிற தேவ ஜனமே, நாம் ஆராதிக்கிற தேவன் துதிகளுக்குள்ளாய் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்பொழுதோ தேவ மகிமை நம் மத்தியிலே காணப்படுகிறது. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் இருக்கிற அருமையானவர்களே, இன்னும் அதிகமாய் அவரை துதிக்க துதிக்க, ஆமென், தேவனுடைய மகிமை இன்னும் அதிகமாய் நம்மத்திலே வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆகவே தேவ சமூகத்தில் நம்ம எல்லாரும் இன்னுமாய் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதித்து ஆராதனின் ஆழங்களுக்குள்ளாய் செல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நாங்கள் பணிகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆண்டவரே இன்றைக்கும் மாறாதவர். எங்கள் துதியின் நடுவில் நீர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறீர். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். உம் பாதம் பணிந்து என்னாலும் துதியே. ஆமென். புது உடன்படிக்கையின் விருத்த சேதனம் கொண்ட தேவ ஜனமே, அவரை ஆராதித்து அவரை குறித்து மேன்மை பாராட்டு. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
பரவசமே பரணே சருளே வரம்பொருளே பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம்பொருளே தேடினதால் கண்டடைந்தே ஆடிட பாடல்கள் ஈந்தளித்து தேடினதால் கண்டடைந்தே ஆடிட பாடல்கள் ஈந்தளித்து சேர்ந்து பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆம் என கருமையானவர்களே, புது உடன்படிக்கையில ஆவிக்குரிய விருத்த சேதனம் பண்ணப்பட்ட தேவ ஜனமே, கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆராதனை விருத்த சேதனத்தின் அடையாளம். கர்த்தரை ஆராதிக்கலாமா? புது எண்ணெயா, புது பலத்தா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா நிரப்பினித நடத்துகின்றீ நூதன சாலேமில் சேர்த்திடு. அல்லேலூயா. நிரப்பினிதம் நடத்துகின்றீ நூதன சாலேமில் சேர்த்திடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னால் புதிய உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா. நெருக்கத்தில் இருக்கிறீர்களோ? ஏன் என் வாழ்க்கையில் இந்த வேதனை, இந்த வியாதி எப்போது சுகமாகும்? நான் இப்பொழுது சொல்லுகிறேன், தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனமே, ஆராதிக்கிற இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்திலே அவர் உன்னை தொடுகிறார். தழும்புகளால் நீங்கள் சுகமாகிறீர்கள். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர். நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு அளிப்பீர். திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். திசை கட்டெங்கும் அலைந்திடாமல் நிச்சயமாய் தீவிரமாய் உன்னை தாங்குகிறார். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் புதிய உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. அவனுடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பதாய் சென்று எல்லா கோணலானவைகளை செவ்வையாக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? இந்த நாளிலே அவரது கோலும் அவர் தடியும் நம்மை தேற்றுமே. பாடலாமா? என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல். உமது கோலோ உம் கடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உமது கோலோ உம் கடியும் உண்மையா என்னையும் தேற்றிடுதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் புதிய உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எத்தனை விழுதல்கள், எத்தனை ஏற்ற தாழ்வுகள். இந்த நாளில கூட தேவன் அவரே நம்மை அந்த செடியோடு ஒட்ட வைத்த கொடியை போல நம்ம இருக்கிறபடினாலே விட்டு கொடுப்போம். இந்த கொடியில எல்லா காரியத்தை அவரே சரி பண்ணுவார், சுத்தம் பண்ணுவார்.
எத்தனை பேர் விசுவாசிக்க முடிகிறது? விசுவாசமாய் பாடலாமா? கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் இருக்கிறேன். கனி செடி நீ நிலைத்திருக்கும் அடியேன் படர்ந்திளங்க. கனி செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் படர்ந்திளங்க. கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தனே காத்தென்னை சுத்தம் செய்வீர். கிளை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தனே காத்தென்னை சுத்தம் செய்வீர். உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. நம்முடைய நேசம், நம்முடைய விருப்பம், நம்முடைய ஆசை எல்லாம் அவராகவே இருக்கட்டும். இயேசுவானவர் சொன்னாரே, மத்தேயு 6:33 படிக்கிறோமே, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியையும் அவரையும் தேடுவோம், அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்துவார். என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. என் இதய தெய்வமே நீ எனது இறைவா ஆருயிரே. நேசிக்கிறே இயேசுவே, நேசமுகம் நான் கண்டிடுவே. நேசிக்கிறேன் இயேசுவே, நேசமுகம் என்று கண்டிடுவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் புதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. எங்கள் உள்ளம் சந்தோஷத்தினால் பொங்குகிறது. எங்கள் உள்ளம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. ஏனென்றால் உங்க சமூகம் அவ்வளவு இன்பமாய் இருக்கிறது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவருடைய வலது பாசத்திலே நித்திய பேரின்பம். ஆமாப்பா, இந்த இன்பம், இந்த பேரின்பம், இந்த நித்திய பேரின்பம் இந்த உலகத்திலே உங்க சமூகத்தில் மட்டுமே உண்டு. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவருடைய சமூகத்தில். ஆமாப்பா, நேசிக்கின்றே இயேசுவே, உம் நேசமுகம் என்றும் கண்டிடுவே. தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். எங்கள் பாடல்களின் காரணமே நீங்க தான்ப்பா. எங்க பாடலின் நோக்கமே நீங்க தான். தேடினதா கண்டடைந்தே, பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். எங்கள் வாழ்க்கை நிரப்பப்பட்டிருக்கிறது. நிரப்பினிதம் நடத்துகின்றீர். ஒவ்வொரு அந்த தருணத்திலும் அந்த வேளையிலும் நூதன சாலேமில் சேர்க்கின்றீரே. அந்த உன்னத அனுபவம் சீயோன், பரம எருசலேம், தேவ பிரசன்னமே. ஆம் பிரியமானவர்களே, திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் எத்தனை நேரங்கள் பேதைகளாய் திசை கெட்டு இருந்தோம். நாங்கள் கெட்டு போகல. திசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்றீர். நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த புது உடன்படிக்கையின் விருத்த சேதனம் கர்த்தரை ஆராதிப்பதும் கர்த்தருக்குள்ளே மேன்மை பாராட்டுவதும் அல்லவா? ஆகவே இந்த நாளிலே அன்றைக்கு பழைய உடன்படிக்கையின் ஜனத்தை இந்த உலகத்துக்கு அடையாளப்படுத்தினீரே, அதே போல புது உடன்படிக்கையின் ஜனமாகிய எங்களை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி எங்களை ஆசீர்வதிக்கிறதுக்காய் கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் சகல துதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஏறெடுக்கிறோம்.
ஆமென், 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 ஆமென். Thank you. God bless you.